கரூர் வேலுச்சாமிபுரத்தில் விஜய் பிரச்சாரம் நடைபெற்ற இடத்தில் கிடக்கும் கட்சி கொடிகள், காலணிகள், குடிநீர் பாட்டில்கள் போன்றவற்றை அகற்றும் பணி தொடங்கியது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செந்தில். வணக்கம் செந்தில், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தாவைக்க சார்பில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் 40க்கும் மேற்பட்டோர் இழந்தனர். இந்நிலையில் சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள காலனி, தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட குப்பை கழிவுகளை மாநகராட்சி ஊழியர்கள் இன்று அகற்றினர். கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய் பங்கேற்ற பிரச்சார நிகழ்ச்சியானது கடந்த 27ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிலையில் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற நடிகர் விஜயை காண அதிக அளவிலானோர் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அந்நெரிசலின் காரணமாக குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் என 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தேசம் முழுவதும் இந்நிகழ்வானது பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் சம்பவம் நடந்த இடத்தில் காவல்துறையினர் விசாரணைக்காக அங்கிருந்த காலனியில் கட்சி துண்டுகள், தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட குப்பை கழிவுகள் அகற்றப்படாமல் இருந்தது. சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆகக்கூடிய நிலையில் அங்கிருந்த வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்த சூழலில் ஆயுத பூஜை என்று மீண்டும் திறக்கப்பட்டது. வேலுச்சாமிபுரத்தில் வணிக வளாகம் நிறைந்த பகுதியில் சம்பவமானது நடந்ததன் காரணமாக குப்பை கழிவுகளை விரைவாக அகற்றக்கூடிய பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள், வணிகர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்று சம்பவ இடத்தில் கரூர் மாநகராட்சி சார்பில் காலனி, கட்சி துண்டுகள், தண்ணீர் பாட்டில்கள் உள்ளிட்ட குப்பை கழிவுகளை அகற்றும் பணியானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. குப்பை கழிவுகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு அந்த குப்பை கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அகற்றப்பட்ட குப்பைகள் லாரிகள் வாயிலாக குப்பை கிடங்குக்கு கொண்டு செல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.